விசித்ரா. என்னோட சேனல் லான்ச் ஆன முதல் இன்டர்வியூ அனி கூட பேசினது. ஆமாம், ஏதோ ஒரு முறை இன்னொரு வாட்டி பேசுவேன்னு எனக்கு தெரியும், நம்புகிறேன். இப்போ சில முறை நான் காரில் போயிட்டே இருப்பேன், நிறைய பாட்டெலாம் நம்ம கேட்போம். அதில் ஒரு அனி பாட்டு ஒன்று வரும்போது எனக்கு நீங்கள் பல திரைக்கலைஞர்களில் பேட்டி காண்றீங்க, பல இயக்குநரில் பேட்டி காண்றிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த இயக்குனருடைய படங்களை விமர்சிச்சிருப்பீங்க. அப்போ அந்த விமர்சனங்களுக்கான உங்களுடைய கேள்வி இருக்குல்ல, அதை அந்த இயக்குனர்கிட்ட பகிர்ந்துக்குவீங்களா? 100%. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பண்ண இன்டர்வியூவில் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைஞ்ச இன்டர்வியூன்னு எதெல்லாம்? ப்ளசண்ட், நம்ம நினச்ச மாதிரி இந்த முழுமையாக இந்த இன்டர்வியூவில் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்ச இன்டர்வியூன்னு எதெல்லாம் வருஷப்படுத்தலாம்? ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கான்வர்சேஷன்ஸ் ராஜா அவர்களோட பேசினது. இளையராஜா. அலா அபுதாகிரு சோப்பை வச்சுக்கிட்டு பெருத்தாலேயே அலையிறாம்ல. யாரு குடத்துக்குள்ள போட போறான்னு தெரியலையே. அவன் நம்ம மைமூன்குள்ள குடத்துல தான் சோப்பை போட போறான். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. நீங்கள் பல திரைக்கலைஞர்களில் பேட்டி காண்றீங்க, பல இயக்குநரில் பேட்டி காண்றிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த இயக்குனருடைய படங்களை விமர்சிச்சிருப்பீங்க. அப்போ அந்த விமர்சனங்களுக்கான உங்களுடைய கேள்வி இருக்குல்ல, அதை அந்த இயக்குனர்கிட்ட பகிர்ந்துக்குவீங்களா? 100%. ஏதோ ஒரு விதத்தில் அதை பற்றி பேசணும் அப்படின்றத நான் முக்கியமாக நினைக்கிறேன். நான் சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு டூட் படம் பிடிச்சிது. பட் அப்படி இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு காட்சி ஒன்று வரும். பிரதீப் அவர்கள் இவங்களை பார்த்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டு. அது எனக்கு பெருசாக உட்காரல, நிறைய பேருக்கும் உட்காரலன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு மோமெண்ட்டாக எனக்கு ஒர்க் ஆகலை. டு ஹிஸ் கிரெடிட், அவருமே அதை ஏற்றுக்க முடிஞ்சது. அதை பற்றும் ஓகே, அவர் ஒரு ஐடியா சொன்னாங்க, இல்லை நான் இப்படி நினச்சேன், ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறது ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு இடத்துல நம்ம எதையுமே சொல்லலை. எனக்கு அது ஒட்டலைன்னு தோணுச்சு. உங்களுடைய சிந்தனைகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இல்லை இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ ஒரு வேட்டையன் படத்தில் வந்துட்டு எனக்கு அந்த செக்ஷுவல் அப்யூஸை அவங்க கையாண்ட முறை வந்து மேபி அது அவ்வளோ கிராஃபிக்காக நீங்கள் அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்காங்க, ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அப்போ நம்ம அதை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். அவங்களுமே அதை என்கேஜ் பண்ணுறாங்க. நம்ம அழகான முறைகளில், பொலைட்டான முறைகளில் அதை பொறுத்து பேசும்போது அவங்க ஒரு நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதோன்னு அவங்க நினச்சிருந்தா கூட அது கன்ஸ்ட்ரக்டிவாக அமையுதுன்னு நினைக்கிறேன்ல. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதை கொண்டு வருவது முக்கியம் நினைக்கிறேன். அவங்கள காயப்படுத்தாத அளவுக்கு அதை கொண்டு வருவது முக்கியம். அவங்களுக்குமே தெரியணும், இங்கே நம்ம சொல்கிறதுனால நான் அதை கவனிச்சிட்டேன் பார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தும் நான் சொல்லலை. உங்களை ஒரு குற்றவாளி கூண்டில் வைக்கிற ஒரு இடத்துல இருந்துமே அந்த கேள்வி எழுப்பப்படலை. அதை அன்போடு அதை செய்யும்போது பேச முடியும்னு நினைக்கிறேன் நான். இந்த பேட்டிகளுக்கு எப்படி தயாராகுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸர். நிஜமாவே என்னோட சேனல் லான்ச் ஆன முதல் இன்டர்வியூ அனி கூட பேசினது. ஆமாம். இப்போ சில முறை நான் காரில் போயிட்டே இருப்பேன், நிறைய பாட்டெலாம் நம்ம கேட்போம். அதில் ஒரு அனி பாட்டு ஒன்று வரும்போது எனக்கு சில ஒரு குட்டி பகுதி நான் ரொம்ப ரசிப்பேன். திரும்ப அதை பற்றி கேட்டுட்டு இருப்பேன், அதை பொறுத்து சிந்திப்பேன். அப்போ டக்குன்னு என்னுடைய ஒரு நோட்ஸ் ஆப் ஒன்றில் இன்னைக்காவது நான் பேசினா இதை பொறுத்து அவர்கிட்ட நான் பேசணும், கேட்கணும் அப்படின்றத உடனடியாக நோட் பண்ணிக்கிறது உண்டு. இப்போ அவருக்காக இருக்கட்டும், இப்போது ராஜா அவர்களோட ஆல்ரெடி ஒரு முறை பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இன்னொரு முறை ஏதோ ஒரு நாள் பேசணும்னு நம்புகிறேன். இப்போ நிறைய பேர்கிட்ட எனக்கு அது என்னைக்கு நடக்கும், எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது. பட் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மாசக்கணக்காக அது பாட்டுக்கு தனியாக ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம், அவங்களுக்காகன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல். எந்தெந்த இடத்துலனா ஏதோ ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். இப்போ 96 படம் ஒரு ரீவிசிட் பண்ணும்போது எனக்கு சில விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப ஆச்சரியமாக தோணுச்சு. இது என்ன இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு அந்த டைமில் பிரேம்குமார் அவர்களை நான் மறுபடியும் சந்திப்பேன், 96க்கு ஒரு ஆனிவர்சரிக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்போ அதை பார்க்கும்போது என்ன அது பாதிச்சதுன்னா உடனடியாக ஏதோ ஒரு விதத்தில் அதை நான் நோட் செய்வது உண்டு. இது சில பேருக்கு. பட் சில இதில் நமக்கு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்காது இல்லையா. இப்போ ஒரு படம் வருது அப்படின்னும் போது இப்போ புதன்கிழமை சொல்லிடுவாங்க, வெள்ளிக்கிழமை வரீங்களா அவங்க பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த 2 நாள் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவேளை நான் அவங்கள நான் இதுக்கு முன்னாடி சந்தித்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு அவங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்காக அவங்க ஏற்கனவே பேசினேன் 1-2 கான்வர்சேஷன்ஸ் நான் மினிமம் பார்ப்பேன் நான் யூடியூப்பில். அது எனக்கு பொருந்ததோ பொருந்தலையோ, அது எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த இன்டர்வியூவே. பட் அவங்களுடைய ஒரு உடல் மொழி என்னவாக இருக்குது, அவங்க எதிராளருக்கு எப்படி அணுகுறாங்க, எந்த இடத்துல அவங்க கொஞ்சம் இம்பேஷண்ட் ஆகிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் இதை என்னை இன்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவங்க
ஓகே இப்போது நான் உங்களை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சந்திச்சது கிடையாது இல்லையா, பட் உங்கள் இன்டர்வியூஸ் இப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதுனால ஆல்ரெடி நான் உங்களை சந்திச்ச ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஸோ அதனால உங்களை நான் மீட் பண்ணி உங்க கூட பேசும்போது முதன்முறை ஐயோ ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்ணுறோமேன்ற ஒரு தயக்கம், ஒரு ஆக்வர்ட்னஸோ, ஸோ அந்த ஆக்வர்ட்னஸ் அதை ரிமூவ் பண்ணிடுது. அதன் பிறகு அஃப்கோர்ஸ் அவங்க எடுத்த படங்களில் ஒரு டைரக்டரான பேச போகிறேன் அப்படின்னா அவங்க எடுத்த படங்களுடைய சில காட்சிகள் நான் கண்டிப்பாக ரீவிசிட் பண்ணுவேன். அந்த படங்களை பொறுத்து சிந்திப்பது உண்டு. மேபி 1-2 படங்கள் எனக்கு ஞாபகம் இல்லாத படங்களை திரும்ப ரீவிசிட் பண்ணுறது உண்டு. பண்ணும்போது அப்போ அவங்களுடைய கிராமர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் என்ன, இதெல்லாமே மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. அது இன்டர்வியூவில் ஒரு கேள்விகளாக மாறுமான்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு விதத்தில் அது கோர்வையாக இந்த படம் மட்டும் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து இல்லாமல் இருக்க அது உதவுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயே கண்டிப்பாக சில மணி நேரங்களில் மினிமம் செலவழிப்பது உண்டு, உட்காந்து யோசிப்பது உண்டு. இது நான் பார்ப்பேன், நான் வேற ஒருத்தங்க கேட்டால் எனக்கு பிடிக்குமா அப்படின்னு சிந்திக்கிறது. ப்ளஸ் அதில் ஒரு இது கூட ஒரு ஓசிடினே வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் கூட, மேலோட்டமாக போய் உட்காந்துட்டா முட்டாளாக தெரியுமோன்ற ஒரு பயம் ஒன்று இருக்குல்ல, தெரிய மாட்டோன்ற ஒரு ஓர நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பயம் ஒரு நல்ல பயம்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இது வந்து ஜேர்னலிசம்லேருந்து புகுத்தப்பட்ட ஒரு பயம். இது அந்த பேக்ரவுண்ட் இருப்பதனால்தான் எந்த இடத்துக்கு போனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ரிப்பேர்டாக போகணும். சும்மா போனோமா வாங்க உட்காருங்க சும்மா பேசுவோம் 1 மணி நேரம் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எனக்கே கேட்குறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே சந்தித்த பேட்டியாளர்கள் வந்து அவங்கள சில சிக்கலான இடங்களுக்கு தள்ளணுன்றதுக்காகவே சில கேள்விகள் கேட்பாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யார் இன்டர்வியூ எடுத்தாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் முதல்வரானதை பொறுத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லார்கிட்டையுமே இப்போ கேட்டுருவாங்க இல்லையா. அது ஏன் கேட்குறாங்கன்னு தெரியும், ரீச்சுக்காக, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டைட்டிலுக்காக பிரயோஜனப்படுவாங்க. பட் எல்லாருமே நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ சில காரணங்களுக்காக சில பேர் சந்திக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது தான் அதனுடைய அழகு, அந்த உரையாடலுடைய அழகு இல்லையா. அப்போ அவங்க சில பேர் வந்துட்டு இல்லை ஆரம்பத்திலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி கேள்விகளை அரசியல் ரீதியான கேள்விகள் எனக்கு கேட்காதீங்க அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே அவங்க சொல்வது உண்டு. இல்லை அவங்க பர்சனலாக ஏதோ ஒரு 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 விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஒரு டிவோர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, அதை பொறுத்து எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அந்த டாபிக் மட்டும் வேண்டாம் அப்படின்னு முன்கூட்டி நமக்கு அதான் இதெல்லாம் எனக்கே கேட்கறதுல விருப்பம் இல்லை. எனக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் நோண்டி அதுக்குள்ளே எனக்கு ஒரு வாயுரிஸ்டிக்கான ஒரு பார்வை நமக்கு எப்படி இருந்தாலும் இல்லை. பட் அதை தாண்டி மற்றபடி எல்லாருமே ரொம்ப ஓப்பனாக தான் சார் வராங்க. உங்ககிட்ட வரும்போதே நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவங்க வராங்க. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்டாலுமே தேர் ஓப்பன். அவங்க பேசுறதுக்கு தயாரான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதுக்குள்ளெல்லாம் நம்ம துருவ ஆரம்பித்தோம்னா தான் அவங்களுக்கு சிக்கலே வருதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தே ரியலி டோன்ட் கேர். படத்தை பொறுத்து என்ன வேணால் கேட்கலாம். அவங்களுடைய மோசமான படங்கள் பொறுத்து ஏன் மோசமாக ஆச்சுன்றது கூட நீங்கள் அன்போடு அதை பொறுத்து பேசும்போது கூட அவங்க பேச தயாரான ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ வெரி வெரி ரேர்லி பை மிஸ்டேக் வேற ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாலோ அந்த மாதிரி இடங்கள் தான். இன்னொருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பொருந்தாத படங்கள்லாம் அவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல சமீபத்தில் வந்த ஒரு படத்தை அவங்க பேராக மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அவங்க அதை ரிக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. இல்லை எனக்கு அந்த இயக்குனரை காயப்படுத்துறதுல இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணி எதுக்கு காயப்படுத்துவானே, அது எனக்கு நீக்கிறதுலேயும் எனக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. புதுசாக ஒருத்தர் சந்திக்கும் போது முதல் 5-10 நிமிஷம் தான் இருக்கிறதுலே கடுமையானதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ நமக்குள்ளேயே இப்போ ஒரு கெமிஸ்ட்ரி வந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லை அந்த முதல் 10 மினிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். தே ஆர் ஹாப்பி டு ஓப்பன் அப். பட் இது வரைக்கும் அவங்க சந்தித்த பத்திரிகையாளர்கள் என்னவா இருக்காங்க, அவங்கள என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்ற இடத்துல இருந்து அவங்கள சத்தியமாக நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அவங்க வரும்போது ஒரு டிஃபென்சிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் மோஸ்ட்லி வருவாங்க. சரி என்ன ஒரு சோர்வான மனநிலை கூட உண்மையாக சொல்ல போனால் என்ன மறுபடியும் அதே கேள்வியா, என்ன இவர் கூட இந்த நடிகர் கூட நடித்தது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்க போகிறீங்கன்ற ஒரு மூட்டில் தான் வராங்க. நமக்கு நிஜமாவே அவங்க கலை மேலேயும் அவங்க பண்ண படங்கள் மேலேயும் ஒரு ஆழமான பார்வை இருக்குது அப்படின்றது அந்த முதல் 10-15 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்க சொல்கிறது நமக்கு புரியுது. நம்ம வெறும் ஒரு 10 கேள்வியை வச்சுட்டு அவங்க என்ன சொன்னாலுமே இந்த 10 கேள்வியை நான் கேட்டே தீருவேன் அப்படின்ற இடத்துல இது மட்டும் நம்ம இல்லை. அவங்க நிஜமாவே சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்குறோம் அப்படின்ற இடத்துல இருக்கும்போதில் டக்குன்னு அவங்க ஓப்பனை பாருது என் கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக நடந்துடும். அது நடந்த உடனேவே அதுக்கப்புறமா அது ஒரு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து மாறிடுது. நிஜமாவே ஒரு 2 பேர் உட்காந்து இங்கே கேமரா இருக்கோ இல்லையோ, இது பப்ளிஷ் ஆகுமோ ஆகாதோ, இட் டசன்ட் மேட்டர். am I having fun with you, are you having fun with me? நம்ம 2 பேரும் பேசின இந்த 1 மணி நேரம் நிஜமாக சொல்கிறேன், நிறைய கான்வர்சேஷன்ஸ் முடியும் போது அதுக்கு மேலே நீங்கள் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகலைன்னா கூட அவங்க கவலையப்பட மாட்டாங்க. இது 1 நேரம் நல்லா இருந்துச்சு பேசுகிறதுக்கு, இதுவே அப்பாடா ஐ ஃபீல் ஸோ ரிஃப்ரெஷ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நிறைய அவங்க படங்கள் எடுக்கிறவங்கள
ஓவரால் காமெண்ட்ரி, ஓவரால் கிரிட்டிசிசம்லாம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னா, அவங்கள இந்த படங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையவே, இந்த படங்களில் இருக்கக்கூடிய ஒரு அழகியலே போக்குறதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஷபா நம்ம பாடம்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்ற ஜோனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். படங்களை ரசிக்கிறவங்களுடைய இன்னொரு பொறுப்பு என்னென்னா, மறுபடியும் அந்த நம்பிக்கையை அவங்களுக்குள்ளேயே விதைப்பதும் ஒரு முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு இடத்துல எங்களை போலவும் இருக்கோம், நாங்களும் படங்களை ரொம்ப ரசிக்கிறோம், லவ் பண்ணுறோம், நீங்கள் அணுகின தீம்ஸ் எல்லாம் எங்களுக்கு புரியுது, சும்மா இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணுன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பெரிமெண்ட், ஐ வாண்ட் யூ டு டூ வாட் எவர் யூ வாண்ட்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்களோ ஏதோ ஒரு விதத்தில் அங்கேருந்து தள்ளி போயிடுவீங்க ஒரு இடத்துல இல்லையா? ஸோ மறுபடியும் அதை விதைப்பதே இந்த மாதிரி த பவர் ஆஃப் அ கான்வர்சேஷன் அப்படின்னு ஒன்று இலக்கியில் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிஜமாகவே இந்த கான்வர்சேஷன்ஸுக்கு வியூஸை தாண்டின ஒரு பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கேட்குறவங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் என்னையும் சேர்த்து தான் அதில் சொல்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நான் உங்ககிட்ட இந்த 1 hour பேசுவேன்ல, இப்போ பேசினதனுடைய ஒரு தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கான ஒரு இடம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுது நான் பேசினது எல்லாமே. ஐ ஃபெல்ட் இப்போ மோஸ்ட்லி, சாரி ரொம்ப நீளமாக சொல்கிறேன், மோஸ்ட்லி பீப்புள் டோன்ட் ஃபீல் சீன். இன்னைய தேதிக்கு யாருமே என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்களே. குடும்பங்களால் பார்க்கப்பட மாட்டாங்க, மனைவி புருஷனால் பார்க்கப்பட மாட்டாங்க. கொடுமை என்னென்னா, சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு லைக் ஷேர் வந்துக்கிட்டு இருக்கும். இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்கன்ற ஒரு மேலோட்டமான ஒரு ஃபீலிங், ஆனால் பார்க்கல. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்து நான் அவரால் பார்க்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு வேலிடேஷனும் அதுக்குள்ளே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு அந்நிய தேதிக்கு அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியான உறக்கத்தையும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண இன்டர்வியூவில் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைஞ்ச இன்டர்வியூன்னு எதெல்லாம் சொல்லுங்கள்? ஐ திங்க் விஜய் ஆண்டனி அவர்கள் கூட சந்திச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏதோ ஒரு படத்துக்காக அஹெட் ஆஃப் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம் பேசினேன் நான். ஹி சீம்ஸ் லைக் எ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அந்த ஒரு சென்சிட்டிவான ஒருத்தராக தெரிஞ்சார். ப்ளசண்ட் தான் ஆக்சுவலி வேர்டு. அது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு சட்டுன்னு ஒரு பேர் சொன்னேன். எவ்வளோ டார்க்கான விஷயங்கள் நீங்கள் பேசலாம், டிஸ்டர்பிங்கான விஷயங்கள் நீங்கள் பேசலாம், பட் அது எந்த விதத்துலையுமே முகம் சுளிக்காத அளவுக்கு நீங்கள் 2 பேரும் அது ஏதோ ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரியே நீங்கள் அதை பற்றிலாம் பேசலாம். ரொம்ப டீப்பாக இருக்கும், பட் அப்படி இருந்தாலும் ரொம்ப லைட்டான ஒரு ஏரியாலேயே அது மிதந்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சட்னி கேட்கும்போது அவர் ஞாபகத்துக்கு வராரு. ஆக்சுவலி சமீபத்தில் எனக்கு நிறைய நான் பேசின நடிகைகள் கூட பேசின கான்வர்சேஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பல முறை அவங்க ரொம்ப மேலோட்டமானவர்களாகத்தான் பார்க்கப்படுறாங்கன்னு எனக்கு தோணுது சமூகத்தினால. அவங்க பண்ணக்கூடிய ரோல்ஸ்னாலேயோ, அந்த படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்னாலேயோ, ரொம்ப வெறும் அவங்கள அழகானவங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் அவங்க எல்லாருமே ஜட்ஜ் பண்ணப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சமீபத்தில் பேசின பல பேர்கிட்ட நான் பேசினேன். இப்போ ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய பேசினேன் நான், மமிதா பைஜு அவங்க, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஜோதிகா அவர்கள் கூட பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஏற்பட்டுச்சு, நித்யா மேனன். இவங்க எல்லாருமே எனக்கு இந்த சேனல் ஆரம்பித்தது பிறகு தான் நிறைய பேரோட பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அமையும் போது அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வாழ்க்கையை பார்க்க, இங்கே யாருமே தற்செயலாக ஒரு இடத்துக்கு வந்துடல அப்படின்றத நீங்கள் நடிகர்கள் கூட பேசும்போது உங்களால் ஆணித்தனமாக உணர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஆண்கள் எல்லாருக்குமே இவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் அப்படின்ற ஒரு போர்வை எப்படி இருந்தாலுமே இருக்குது இல்லையா? நடிகைகள் பெரும்பாலும் நம்ம படங்கள்லாம் பார்த்துட்டு எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க நம்ம தெரியும்ல. அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் அதுவாக இருக்கலாமே ஒழிய அவங்க மேலோட்டமானவர்களாகவோ அவங்க, ஏன்னா நீங்கள் அதில் சர்வைவ் ஆகிருக்கீங்க அத்தனை வருஷம் அப்படின்னாலே ஏதோ தேர் சம்திங் இன் யூ, ஏதோ ஷார்ப்பாக சிந்திக்கக்கூடிய ஒரு பயங்கர எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த வகையில் இவங்க கூட பேசினது எனக்கு கண்டிப்பாக அவங்கள ஒரு பியாண்ட் தேர் ரோல்ஸ், அவங்களுடைய ஒரு ஆழங்களை எனக்கு புரிஞ்சுக்க உதவிச்சுன்னு நினைக்கிறேன். மெனி ஆஃப் தீஸ் women. சமீபத்தில் ரேச்சல் ரெபேக்கா அப்படின்ற ஒரு நடிகை கூட பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. அவங்க நடித்த ரோல்ஸ்லாம் நல்லாயிருக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒரு டக்குன்னு அதை ஹியூமனைஸ் பண்ணிடுவாங்க அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே. ஆனால் அவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு டீப்பான ஒரு பார்வை இந்த உலகத்தை பற்றியும், சைக்காலஜி பொறுத்தும், வலியை பொறுத்தும், வாழ்க்கையை பொறுத்தும், பிரிவை பொறுத்தும் இவ்வளோ ஆழமான பார்வை, இவ்வளோ அழகான ஒரு பார்வை, நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்றது சத்தியமாக அவங்கக்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் உணரல, எதிர்பார்க்கல. நான் ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகையாகத்தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதன் பிறகு சரி எனக்கு அந்த நடிப்புன்ற ஒரு ஸ்பேஸை தாண்டி இன்னும் வாழ்க்கையை பற்றி பேசுறது தான் எனக்கு இன்னும் ஆர்வமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ டீப்பாக இருந்துச்சு அவங்களுடைய ஒரு பார்வை. அது கண்டிப்பாக புரிய வச்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம நினச்ச மாதிரி இந்த முழுமையாக இந்த இன்டர்வியூவில் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்ச இன்டர்வியூன்னு
எதெல்லாம் வரிசைப்படுத்தலாம்? ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கான்வர்சேஷன்ஸ் ராஜா அவர்களோட பேசினது. இளையராஜா. ஒரு தகவல் அப்படின்றத தாண்டி, ஏன்னா அவரை பொறுத்து இதுக்கு மேலே அவரே சொன்னால் கூட புதுசாக எந்த தகவலாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் பயங்கரமாக கன்சியூம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே பங்கேற்றுக்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பல பேர் வந்து அப்படியே ஐயோ பயங்கரம் பயம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் அதை அன்றைக்கி நான் பார்த்துருக்கேன் நான். பட் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அழகான ஒரு மனிதராகவே எனக்கு அந்த கான்வர்சேஷனில் எனக்கு அப்படி தெரிஞ்சாங்க. சின்ன சின்ன அவருக்கு ஒரு பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஹியூமர் அந்த கான்வர்சேஷனில் குட்டி குட்டி இடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன இடங்களில். இட் வாஸ் லைக் ஓ ஓகே, இந்த சைட் ஆஃப் யூ நம்ம இசை பயங்கரமாக ரசிப்போம், பட் இந்த சைட் ஆஃப் ஹிம் எனக்கு அது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. ரொம்ப ஷார்ப்பான வாட் ஷார்ப் மைண்ட். டக்குன்னு ஒரு பார்வையிலேயே ஒருத்தர் கணிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்னு தோணும். 45 மினிட்ஸ் அவர்கிட்ட கிடைச்சது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐ திங்க் ஃபார் எவர் அதை நான் கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனாக நான் கண்டிப்பாக நினைப்பேன். ஒரு நடிகரோ நடிகிட்டையோ பேட்டி காணும்போது இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நிச்சயமாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எது? அவங்க படங்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா இல்லைன்னா அது எந்த மாதிரி போயிடும்னா, இந்த ரோலுக்காக நீங்கள் பண்ண மெனக்கெடல் அது அந்த ஜோனுக்குள்ளே போயிடும். அதுக்கு பெரும்பாலும் ரொம்ப வித்தியாசமான பதில்கள் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. அவங்க யாருன்றது தான் எனக்கு ஆக்சுவலி நடிகர்கள், இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்கிட்டேயுமே அந்த கான்வர்சேஷன் முடியும் போது அவங்களுடைய ஒர்க்கை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். அஃப்கோர்ஸ் அதனால தான் நம்ம பேசுகிறோம். பட் அது வழியாக அவங்க யார் அப்படின்றதும் நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். அது பலமுறை அவங்க ஒர்க் மட்டுமே அது நிர்ணயிச்சிடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஃபார் ஷுர் அவங்க பேசக்கூடிய சின்ன சின்ன இடங்கள்லேருந்து அவங்க மனசுக்குள்ளே போய் கொஞ்சம் துருவ முடியுமான்னு பார்ப்பேன் முடிஞ்ச வரைக்கும். அவங்கள எது காயப்படுத்துது, அவங்கள எது சந்தோஷப்படுத்துது, அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அழகியல் என்ன, அவங்களுடைய அவங்க எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் தான் நான் புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்களுக்கு சினிமா உலகத்தில் மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு பார்க்குறேன் நான். அப்படி தான் எனக்கும் தோணுது சார். ஏன்னா நான் கண்டிப்பாக ஹிந்துவில் இந்த ஜேர்னலிஸ்டாக கரியர் ஆரம்பித்த டைம்லலாம் இல்லை, பார்வையே ரொம்ப வித்தியாசமானதாக இருந்துச்சு சமூகத்தில். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரோட அசோசியேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு 2-3 காரணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது காணாமல் போனதுக்கு. ஒன்று, சிஸ்டமேட்டிக்காகவே அரசியல் ரீதியாகவே அது காலி பண்ணுவதில் ஒரு பெரிய ஆதாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பவர்ஃபுல் பீப்புளுக்கு. ஏன்னா நீங்கள் உங்களை கேள்வி கேட்குறவங்கள நீங்கள் மொத்தமாக சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ ப்ரெஸ் அப்படின்றது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் இருந்திருக்கு. ஸோ சிஸ்டமே காலி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவங்க அதை செஞ்சதாக பார்க்குறேன். பட் தப்பு இந்த சைட்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த பக்கத்துலேயுமே நீங்கள் ஒரு இன்டெகிரிட்டியை நிலைநாட்டும் வகையில் நீங்கள் இயங்கியிருக்கீங்களா காலப்போக்கில் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்ற ஒரு கேள்வியுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்தது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை உங்களுக்கு கோவப்படுத்துது, இன்னொரு இடத்துல அதே பிரச்சனை உங்களுக்கு கோவப்படலை அப்படின்றபோது மக்கள் இதெல்லாம் டக்குன்னு ரொம்ப சுலபமாக கவனிச்சிடுறாங்க. ஐ திங்க் நீங்கள் யார் சார்ந்து இயங்குறீங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே அது ஒரு பயஸாக பார்க்கப்படுது. பட் அந்த பயஸையும் தாண்டி நீங்கள் இப்போது சினிமா ஜேர்னலிசம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி சில நடிகர்கள்லாம் இன்டர்வியூஸே கொடுக்கறது கிடையாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைப்பேன்னா, ஏதோ கசப்பான அனுபவங்கள் சந்தித்ததன் காரணமாக அவங்க சரி இது வேஸ்ட்டு, இந்த பக்கமே நம்ம போகக்கூடாது, நமக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்ற இடத்துலேருந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ அது எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்க போனால், யாரோ ஒருத்தர் பர்சனலாக ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு அவங்கள பற்றி இந்த கிசுன்னு சொல்லுவாங்கள்ல, இது எழுதுறதுல பெரிய ஆர்வம் காமிச்சிருப்பாங்க, நேரில் அவங்கள பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்காகவே வந்து ஏதாவது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் தான் இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியே துருவி ஏதாவது கேட்டிருப்பாங்க. எனக்கு இப்படி தான் தோணுது. அந்த மாதிரிலாம் மேபி ஜேர்னலிசம் இயங்கினதன் காரணமாகவோ இன்னி வரைக்கும் கூட நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ்லாம் ஏதோ ஒரு கசப்பான கேள்விகள், 1-2 தேவையே இல்லாத கேள்விகள்லாம் கேட்கப்படுதில்ல, ஆபாசமான கேள்விகள் கேட்கப்படுது இன்னி வரைக்கும் இல்லையா? அப்போ நம்ம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எந்த முகத்தை வச்சு சொல்வதில்லை. நமக்கே ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல இந்த நடிகை முத்தம் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நமக்கு என்ன, ஐயோ நம்மளும் இப்போது இவர்களுக்குள் ஒருவனாக உட்காந்துருக்குமே அப்படின்ற நமக்கே ஒரு மாதிரி அவங்களுக்கு எப்படி வராமல் இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் பிரச்சனை 2 பக்கமுமே இருக்குது.
பட் எல்லாரும் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எல்லாரும் அப்படி இல்லை அப்படின்றது தான் இண்டஸ்ட்ரி சைட்லேயும் அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். அதுக்கான உதாரணங்கள் நம்மளில் நிறைய பேர் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரும் அப்படி இல்லை, நிஜமாவே படங்கள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அதனுடைய அழகியல் மேலே எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இனிமேல் இன்டர்வியூஸே கொடுக்க மாட்டேன்னு நினச்சவங்க கூட மேபி நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுங்க எந்த இடம்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த இடத்துல நான் என்னுடைய கலை மரியாதையாக நடத்தப்படும் நினைக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வாங்க, பேசுங்க. உங்களுக்கான இல்லாத ஒரு இடம் இன்னைய தேதிக்கு நிறைய இண்டிவிஜுவல்ஸ் எமர்ஜ் ஆகியிருக்காங்க நிறுவனங்கள்லேருந்து, இல்லையா? அப்போ நிறுவனங்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு இடமாக இருந்துச்சு மீடியா. இப்போ அப்படி இல்லை. அது ஒரு பாராட்டத்தக்க வளர்ச்சி தான், தேவையான ஒரு வளர்ச்சி தான். ஏன்னா யார் ஒருத்தருக்குமே பவர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பவர் இப்போ நான் தான் அப்படின்ற நிறுவனங்கள் ஒரு 2-3 இருந்துச்சுன்னா அந்த பவர் எதுக்கு அவங்களுக்கு? அவங்க அப்போ அதை நேர்மையாக பயன்படுத்துவாங்களான்ற கேள்விகளும் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. இன்றைக்கி யார் வேணால் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இவரோ இவங்களோ இவங்க மேலே இவங்களுடைய ஒரு நேர்மை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாகவே இருக்குது. ஓவரால் பத்திரிகையாளர்கள் மேலே நம்பிக்கை குறைஞ்சது சோகமான ஒரு விஷயமா, பட் அது வேறு மாதிரி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறுவனங்கள்லேருந்து இண்டிவிஜுவல்ஸ் பக்கம் மாறி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு பேட்டியாளராகவும் விமர்சகராகவும் இருக்கிறது ப்ளஸ்ஸா மைனஸா? சிக்கலான ஒரு விஷயம். சினிமா கலைஞர்களை தாண்டி மற்றவங்களெல்லாம் நேர்காணல் பண்ணுறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? எனக்கு இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு மனிதர்கள் ரொம்ப பிடிக்குது. நீங்கள் சந்தித்ததில் மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பர்சன் அப்படின்னு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. கான்ட்ரவர்சின்னா இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பலரும் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை பற்றி கருத்து நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.